டுடே சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெள்ளை சுண்டல் 200 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளை சுண்டலை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன். நல்லா கலந்து விடணும். கலந்துட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் விசில் போட்டுட்டு 4 விசில் விட்டுருங்க. 4 விசிலுக்கு அப்புறம் சுண்டல் நல்லா வெந்து வந்துடும். இப்போது அடுத்து உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு 1 டீஸ்பூன் போட்டுட்டு வேக விடுங்க. 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அடுத்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பூண்டு 4 பல், பெருவெங்காயம் 2, இஞ்சி 4 பீஸு, தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. திக்காக அரைக்கணும், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அரைச்சாச்சு. அடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கருப்பு உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை 3 பீஸு, அப்புறம் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. உங்கள் கிரேவிக்கு எவ்வளோ தேவைமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தோடனே கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் சுண்டல் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை சுண்டல் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சுண்டலையும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.